ஃபேஸ்புக்கில் ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோவுக்கு லைக் பண்ண ஒரே ஒரு காரணத்துக்காக இங்கே ஒரு கொலையே நடந்திருக்கு. இங்கே எக்கச்சக்க குற்றங்கள் பார்த்தீங்கன்னா சில இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னால தான் வருது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே புரியும். கர்நாடகா பெங்களூர்ல பேனர்கட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. இங்க சிலிண்டர் டோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அக்டோபர் 22, 2012 அந்த டே ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரே பரபரப்பா இருக்கு. மக்கள் எல்லாரும் வேலைக்கிழமை போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு இப்படி மும்முரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் அந்த பகுதியில் நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு நபர் ரோடோட சைட்ல ஏதோ ஒரு குழி நோண்டி கிடக்கிறத பாக்குறாரு. அந்த குழிக்குள்ள பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு கிடக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஆனா என்ன கிடக்குது அப்படின்னு தெரியல. இவர் தூரமா இருந்து பாத்துட்டு இருக்காரு. ஆனா பரபரப்பா எல்லாருமே போயிட்டு இருக்க இந்த விஷயத்த மத்தவங்க யாருமே பெருசா கண்டக்கல. எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா இவருக்கு மட்டும் அந்த குழிக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. இதனால இவரு கொஞ்சம் கிட்ட போயிட்டு பார்க்கலாம், அப்படி உள்ள என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழியை நோக்கி நடந்து போறாரு. உள்ள ஒரு நபர் படுத்து இருக்கிற மாதிரி இருந்தது. ஒருவேளை யாராச்சும் ஒரு நபர் மயக்கம் போட்டு தெரியாம இந்த குழிக்குள்ள விழுந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நல்ல கிட்ட போயிட்டு பாக்குறாரு. பார்த்து இவருக்கு பயங்கரமான ஷாக் ஒண்ணு காத்துக்கிட்டு இருந்தது. அவரை சுத்தி நிறைய ரத்தமா இருந்திருக்கு. இதை பார்த்த பயத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பயங்கரமா கத்துறாரு. கத்தி பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்தவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி இழுத்து இங்க பாருங்க அந்த குழிக்குள்ள ஒருத்தர் கிடக்குறாரு, சுத்தி ரத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனடியே அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கும்பல் கூடுது. எல்லாருமே பரபரப்பா யார் இது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது, யாராச்சும் ஒருத்தங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கும்பல்ல இருந்த ஒரு நபர் பதறி போயிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. சரிங்க, ரோட்டோரத்துல ஒரு குழி இருக்கு, அந்த குழிக்குள்ள யாரோ ஒருத்தங்க விழுந்திருக்காங்க, சுத்தி ரத்தமா இருக்கு, உடனடியே வாங்க சார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க. போலீஸ் பார்த்த அந்த சமயத்துல சுத்தி அவ்வளோ கிரௌடா இருந்தது. எல்லா கிரௌடுமே போலீஸ் ஆபீசர்ஸ் விலக்கிட்டு போயிட்டு பார்த்தப்ப அந்த குழிக்குள்ள அந்த நபர் விழுந்திருக்கிறது தெரியுது. அவங்க தூக்கி பார்க்கறாங்க. இப்பதான் அந்த நபர் இறந்து போயிட்டார் அப்படின்றது தெரியுது. இங்க இறந்து கிடக்கிற அந்த நபர் யார் அப்படின்னு கூட தெரியல. அந்த லெவலுக்கு அவரோட முகத்தை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சதைச்சு வச்சிருக்காங்க. கூடவே வாயில நல்லா ஒரு துணி எடுத்து உள்ள துருத்தி அடைச்சிருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்பே தெரியுது இது கொலைதான் அப்படின்னு. யார் இந்த அடையாளம் தெரியாத நபர், யாரு இவ்வளவு மோசமா இந்த நபரை கொலை பண்ணிருப்பா? போலீஸ் ஆபீசர்ஸ் இதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி கொண்டு போனாங்க, எப்படி உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க? நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா கிரைம், மிஸ்ட்ரி, ஹாரர் அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். போலீஸ் ஆபீசர் சம்பவம் நடந்த அந்த இடத்துல எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே எந்த விதமான எவிடன்ஸுமே கிடைக்கல. இறந்து போன அந்த நபருடைய உடம்பு ஃபுல்லா செக் பண்றாங்க. அந்த நபருடைய தலையில பாத்தீங்கன்னா பலம் அடிபட்டிருக்கு. எதை வச்சு இவரோட தலையில இவரோட முகத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருவேளை இவங்க அடிச்சதை பாக்குறப்ப கல்லாதான் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்த சுத்தி எதனாச்சும் கல்லு கிடக்குதா அப்படின்னு பாக்குறாங்க. இப்படி இருக்கிறப்பதான் அந்த சரௌண்டிங்ல ஒரு கல்லு கிடந்திருக்கு. அந்த கல்லுல ரத்த கரையா இருக்கு. இதை வச்சு இந்த கல்லால தான் இந்த விக்டிம் அடிச்சிருக்கணும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. விக்டிமுடைய தலையில மட்டும் கிடையாது, அவங்களோட கழுத்திலுமே நிறைய காயங்கள் இருக்கு. இதை பாக்குறப்ப கழுத்தை நெரிச்ச மாதிரியும் தெரியுது. ஒருவேளை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நபருடைய அடையாளத்தை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட முகத்தை சதைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இறந்த நபர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க கூடாது, கண்டுபிடிச்சா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றதுக்காக கொலைகாரன் ரொம்ப தெளிவா இதை பண்ணிருக்கான் அப்படின்னு தெரியுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விக்டிமோட உடம்புல எதனாச்சும் கிடைக்குமா அப்படின்றதுக்காக அவரோட பேக்கெட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. எதனாச்சும் மொபைல், பர்ஸ், ஐடி கார்டு எதனாச்சும் இருக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவரோட உடம்புல இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. வழக்கமாக யாராக இருந்தாலும் சரி அவங்களோட பேக்கெட்டில் மொபைல், பர்ஸ் இந்த மாதிரி எதனாச்சும் ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட எதுவுமே இல்லை. இதுவுமே அந்த கொலைகாரனுடைய வேலை தான் அப்படின்னு தெரியுது. இப்படி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்துருச்சு அப்படின்ற விஷயம் அந்த ஏரியா மக்கள் எல்லாருக்குமே தெரிய வருது. இதனால அங்கே இருக்கக்கூடிய ஏரியா மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பார்க்கறதுக்காக கூட்டம் வராங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்டே கேட்கலாம். இந்த நபர் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த ஏரியால இருக்கவங்க கிட்ட கேட்கறாங்க. இவருடைய முகம் பாத்தீங்கன்னா முழுசாலாம் சதையே கிடையாது. லைட்டா அங்கங்க அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. இப்ப அங்கிருந்து அந்த ஏரியா மக்கள் எல்லாருமே உத்து பார்த்திருக்காங்க. உத்து பார்த்தப்ப இல்லைங்க, இந்த மாதிரி ஒருத்தர் நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ்க்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நபர் யார் அப்படின்றது இவங்களுக்கு தெரியல அப்படிங்கறதுனால ஒருவேளை இந்த நபர் இந்த ஏரியாவா இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க.
சொல்றாங்க. அப்படின்னா கொலைகாரன் வெளியில எங்கேயாச்சும் கொலை பண்ணிட்டு போற வழியில இங்க தூக்கி போட்டு போயிருந்திருக்கலாம், இந்த மாதிரி எதனாச்சும் நடந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. இறந்து போன அந்த நபருடைய ஷர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரையா இருந்திருக்கு. இது என்ன கரை அப்படின்னு பார்த்தப்ப அது வாமிட் பண்ண மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி சடலம் இருந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா வாமிட் பண்ண மாதிரி இருந்திருக்கு. இது யாரு பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரோட வாயில திணிச்சு வச்சிருந்த அந்த துணியை வெளியில எடுத்தப்ப இவரு தான் வாமிட் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அனுப்பிட்டு இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து மத்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே இந்த விவரங்களை சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு ரோட் சைடுல அடையாளம் தெரியாத ஒரு சடலம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இவர் போட்டிருக்க இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் வந்து பாக்குறப்ப கண்டிப்பா இவர் பணக்காரரா தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. இவரோட ஏஜ் கூட வந்து பாத்தீங்கன்னா 25 இருந்து 30 இதுக்குள்ளதான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இவருடைய ஹைட் அண்ட் வெயிட் எல்லாத்தையுமே பாத்துக்காங்க. இந்த மாதிரி மிஸ் ஆயிருக்கக்கூடிய மிஸ்ஸிங் பர்சன் கேசஸ் வந்துட்டு உங்களோட ஸ்டேஷன்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சடலத்துடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்னு வருது. அந்த ரிப்போர்ட்ல இவருடைய உடம்புக்குள்ள ஏதோ ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்துட்டு கலந்துருக்கு அப்படின்னு தெரியுது. அது ரொம்பவே விஷத்தன்மை வாய்ந்ததா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் இவர் இறந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சடலம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அக்டோபர் 22, 2012 வந்துட்டு கிடைச்சது. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லா ஸ்டேஷனுக்குமே வந்துட்டு இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே ராஜி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது என்னன்னா ரீசெண்டா ஒரு நபரை காணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க சொன்ன அந்த நபருடைய அடையாளங்களோட காணாம போன இந்த நபருடைய அடையாளங்கள் வந்துட்டு மேட்ச் ஆகுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதனால ஒருட்டு நீங்களே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு சரி காணாம போன அந்த நபர் வந்துட்டு யாரு என்ன அவருடைய அடையாளத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப அந்த ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையனோட பேர் வந்துட்டு நிதிஷ் அப்படின்னு கரெக்டா அக்டோபர் 21 மதியானம் வண்டி எடுத்துட்டு அவன் வீட்டுல இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் எங்க போறேன் எதுக்கு போறேன் அப்படின்ற எதுவுமே வந்துட்டு சொல்லிட்டு போல அப்படின்னு சொல்லி அவனுடைய அப்பா அம்மா சொல்றாங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே அன்னைக்கு நிதிஷ் வந்துட்டு வீட்டுக்கு வரல. வழக்கமா இந்த மாதிரி வீட்டுக்கு லேட்டாலாம் அவன் வரமாட்டான். என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிதிஷோட மொபைலுக்கு கால் பண்ணி பார்த்தோம். ஆனா போன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. நைட்டுக்கு மேல ஆகியுமே எங்களோட பையன் வந்துட்டு வீட்டுக்கு வரல. இந்த மாதிரி இருக்கவே மாட்டான். ஒரு நாளைக்கு மேல ஆகுது. அதனாலதான் பயந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம் அப்படின்னு சொல்லி எங்களோட ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ஆபீசர்ஸ் கிட்ட சொல்றாங்க. இப்ப பேனர் கட்டா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து நிதிஷோட வீட்டுக்கு கால் பண்ணி ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்ப நிதிஷோட வீட்டுல இருந்தவங்களாம் ஒருவேளை நிதிஷ் கிடைச்சிட்டான் போல இருக்கு அதனாலதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்பி அவங்க ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் எங்களுக்கு ஒரு சடலம் கிடைச்சிருக்கு. அந்த சடலம் வந்துட்டு உங்களுடைய பையனா அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது நிதிஷோட வீட்டுல இருந்தவங்க எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சியா இருந்தது. இல்ல சார் கண்டிப்பா என்னோட பையனா இருக்காது, தயவு செஞ்சு எங்களை விடுங்க நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா அது உங்க பையனா இருக்க கூடாது அப்படின்றத தான் நாங்களுமே ஆசைப்படுறோம். நாங்க உங்களை மட்டும் வர சொல்ல கிடையாது, உங்களை மாதிரி காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண பல பேர்த்த வந்துட்டு வர சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பார்த்துட்டு எங்களோட பையன் இல்லை அப்படின்னு சொல்லி சைன் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அந்த குடும்பத்தில் இருக்கவங்கலாம் போயிட்டு அங்க வச்சிருக்கக்கூடிய சடலத்தை பாக்குறாங்க. பார்த்த உடனே எல்லாருமே அதே இடத்துல கதறி கதறி அழுகுறாங்க. என்னுடைய பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்ப இது நிதிஷ் தான் அப்படிங்கிறது 100% போலீஸ் ஆபீசர்ஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் நிதிஷோட ஃபேமிலி கிட்ட இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க குடும்பத்தோட பெங்களூர்ல இருக்கோம், ராஜீவ் நகர்ல தான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னோட பையன் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவன் அசஞ்சர் அப்படின்ற ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நிறைய சம்பாதிக்கிறான், நல்ல வேலை நல்ல சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து நிதிஷ்க்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனுக்கு எதிரிங்கன்னு சொல்லி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு போலீஸ் ஆபீசர் சரி அவருக்கு எதிரிங்க இல்லாம இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு எதிரிங்க இருந்து அவங்க உங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இவரை பழி வாங்கி இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்குமே எதிரிங்கன்னு சொல்லி யாருமே கிடையாது சார், நாங்க பாட்டுக்கு எல்லாரும் மாதிரி சராசரியா ரொம்பவே அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு நிதிஷ்க்கு பேக்ரவுண்ட் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் உங்க பையன் எதுவும் போனை வீட்டுல விட்டுட்டு போனாரா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சார் எப்பயுமே அவன் கூட தான் வச்சிருப்பான், இந்த மாதிரி சுவிட்ச் ஆஃப்லாம் ஆக விட மாட்டான், சொல்ல போனா பேட்டரி கூட கம்மியாக விட மாட்டான், ஃப்ரீக்வெண்டா எப்பயுமே அவன் சார்ஜ் மெயின்டைன் பண்ணி தான் வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க பையன் நிதிஷோட போன் நம்பரை வாங்கி இவங்க ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசி அவர் யார் யார் கூடலாம் பேசியிருக்கா, அதிகமா யார் கூடலாம் பேசியிருக்கா அப்படின்ற கம்ப்ளீட் லிஸ்ட்டை வந்துட்டு எடுக்கிறாங்க. இவருடைய கூகுள் ஹிஸ்டரி, கால் லாக்ஸ், கடைசி அவர் எங்க போனார் அப்படின்ற லொகேஷன் எல்லாத்தையுமே ட்ராக் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் நிதிஷோட அம்மா அப்பா கிட்ட கடைசியா எத்தனை மணிக்கு அவர் பைக் எடுத்துட்டு போனாருன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க மத்தியானத்துக்கு முன்னாடி சரியா ஒரு 11:30 மணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் ட்ராக் பண்ணதுல வீட்டுல இருந்து
பைக் எடுத்துட்டு போன விஜய் வந்துட்டு கனகபுரா வழியா போயிருக்காரு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நிதிஷோட வீட்ல இருந்து 11 மைல் தாண்டி இருக்கு. அந்த ரோடு பிடிச்சி இவரு பேனர் கட்டாவுடைய சைடு ரோடு எடுத்து போன மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியா கிட்ட இந்த லொகேஷன் வந்துட்டு கட் ஆகுது. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச போலீஸ் ஆபீசர் வந்துட்டு எந்தெந்த டைம்ல எந்தெந்த லொகேஷன்ல இருக்காரு அப்படின்றத செக் பண்ணிட்டு அந்தந்த டைம்ல அந்த ரோட்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவருடைய ட்ரெஸ் அடையாளம், அதுக்கப்புறம் அந்த பைக்கோடைய மாடல், இது எல்லாத்தையுமே வச்சு சிசிடிவி கேமராவில் இவரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் எல்லாம் அந்த லெவலுக்கு பிரைட்டா இல்ல. இதுக்கிடையில தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு நிதிஷோடைய கால் ஹிஸ்டரி கிடைக்குது. அதுல கடைசியா நிதிஷ் வந்துட்டு சௌமியா அப்படின்றவங்களோட பேசியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. உடனே போலீஸ் ஆபீசர் வந்துட்டு அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நிதிஷோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு கேட்கறாங்க. கேட்டதுக்கு சௌமியாவை எங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த பொண்ணை தான் நாங்க நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க போலீஸ் ஆபீசர் இல்ல கடைசியா நிதிஷ் வந்துட்டு சௌமியா கிட்ட தான் பேசியிருக்காங்க, அதான் யாருன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு சௌமியா. அந்த பொண்ணுக்கு 23 வயசு ஆகுது. அவங்க ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். அந்த பொண்ணு பெங்களூர்ல தான் இருக்கு. அந்த இடத்துல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரு பொண்ணு தான் அவங்க. சௌமியா ரொம்பவே செல்வாக்கான ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் நிதிஷோட அம்மா அப்பா கிட்ட நீங்க தான் வந்துட்டு பொண்ணு பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு இல்ல நாங்க ஒன்னும் பார்க்க கிடையாது, அவங்க 2 பேருமே லவ் பண்ணாங்க, லவ் பண்ண விஷயத்த எங்க கிட்ட சொன்னாங்க, நாங்களுமே வந்துட்டு ஓகே சொன்னோம். நிதிஷ் வந்துட்டு சோசியல் மீடியாவில தான் சௌமியாவை பார்த்ததா சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சோசியல் மீடியாவிலே பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஒரு தடவை நேர்ல மீட் பண்ணிருக்காங்க. நேர்லுமே அவங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கு. 2 பேருமே லவ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வந்து பேசினாங்க. சௌமியாவும் அவங்க வீட்டுல பேசிட்டாங்க. அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கும் சம்மதம் தான். இதனால நாங்க எல்லாருமே ஒன்னா பேசி செப்டம்பர் 4, 2011 இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் நடத்தணும். இன்னும் மேரேஜ் மட்டும்தான் ஆகல, அதுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர் சௌமியோடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சௌமியா அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய பிரதர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் நிதிஷ் இறந்துட்டாரு அப்படின்ற இந்த விஷயத்த சொல்றாங்க. சொல்ல போனா போலீஸ் ஆபீசர் சொல்ற வரைக்கும் நிதிஷ் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்ற விஷயமே அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது. அதனால போலீஸ் ஆபீசர்ஸ் திடீர்னு வீட்டுக்கு வந்து நிதிஷ் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. எல்லாருமே அழுது இருக்காங்க. சௌமியாவும் பயங்கரமா உடைஞ்சு போறாங்க. உயிருக்கு உயிரா ஒருத்தரை லவ் பண்ணிட்டு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது அப்புறம் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாங்க. போலீஸ் ஆபீசர் சௌமியா கிட்ட விசாரிச்ச இந்த சமயம் சௌமியா வந்துட்டு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, நீங்க சொல்ற அந்த டைமுக்கு முன்னாடி கடைசியா நான் தான் வந்துட்டு நிதிஷ்க்கு கால் பண்ணப்ப பேசிட்டு இருந்தோம். நாங்க 2 பேருமே ரொம்பவே கேஷுவலா ஜாலியா தான் பேசிட்டு இருந்தோம். இப்படி இருக்கிறப்பதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நிதிஷ் கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவமாயிருச்சு. அந்த மெசேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் ஃபைனலி வித் மாயா. இதை பார்த்தது நான் வந்துட்டு உடஞ்சு போயிட்டேன். ஃபைனலி வித் மாயானா என்ன அர்த்தம்? அப்ப இவன் மாயா கூட வந்துட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி எனக்கு பயங்கர கடுப்பா இருந்தது. அதனால நான் அவனுக்கு காலே பண்ணல. அவனே கால் பண்ணிட்டோம். அது வரைக்கும் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அப்ப நான் நிதிஷ் மேல கோவத்தில் இருந்தேன். ஒருவேளை கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பண்ணியிருந்தா கூட நிதிஷோட மொபைல் வந்துட்டு சுவிச் ஆஃப்ல இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கும் நிதிஷ்க்கு என்னாச்சு அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கும். எதுவுமே தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. போலீஸ் ஆபீசர் சௌமியா கிட்ட மாயா யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சௌமியாவுக்குமே மாயா யார் அப்படின்றது தெரியல. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த பேரு கேள்விப்படுறேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ் நிதிஷ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு ஆபீஸ்ல விசாரிச்சிருக்காங்க. மாயா அப்படின்ற பேர்ல இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நிதிஷ் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் வந்துட்டு சௌமியாவுக்கும் சௌமியாவோட வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரியலையோ அதே மாதிரிதான் போலீஸ் ஆபீசர்ஸ் ஆபீஸ்க்கு போயிட்டு கேட்கிற வரைக்கும் அவங்களோட ஆபீஸ்ல இருந்தவங்களுக்கும் நிதிஷ் வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் தெரியல. லீவ்லயே இருக்கான், போன் பண்ணாலும் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், ஒரு பர்மிஷன் கூட கேட்கல அப்படின்னு சொல்லி தான் ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ் நிதிஷோடைய கால் ரெக்கார்ட்ஸ் வச்சு நிதிஷ் வந்து மாயா அப்படின்ற நபர் கூட பேசியிருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க. இப்படி பார்த்தப்ப அந்த கால் ரெக்கார்ட்ல யாருமே மாயான்ற பேர்ல இல்லைன்னு தெரியுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்னால கடைசி வரைக்குமே மாயா அப்படின்ற நபர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாயா அப்படின்ற அந்த நபர் கூட இவருக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கணும். அதனால இவரு மாயா கூட ஓடி போயிருக்கணும். அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து மாயா கூட இந்த கொலையை பண்ணிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால எப்படியாச்சும் மாயாவை கண்டுபிடிச்சு தீரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மும்முரமா இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துலயுமே மாயா அப்படின்ற ஒரு நபரை பத்தின டீட்டெயிலே இல்ல. ஒருவேளை சோசியல் மீடியாவில் ஒரு மீட் பண்ணிருப்பாரோ, ஏன்னா ஏற்கனவே இவரு சௌமியாவையும் இதே மாதிரியான ஒரு சோசியல் மீடியாவில தான் மீட் பண்ணாரு. அப்படிதான் இதுவுமே நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இவருடைய சோசியல் மீடியா ஹிஸ்டரி எல்லாத்தையுமே எடுத்து பாக்குறப்ப அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரியுது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்து திருப்பியும் டீப்பா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பல மணி நேரம் நிறைய கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ், ரோட்ஸ்ல இருக்கக்கூடிய கேமரா எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ஒவ்வொரு
ஒவ்வொரு ஃபுட்டேஜா பார்த்ததுல நிதிஷோட பைக்கை வந்துட்டு ட்ராக் பண்ணிருக்காங்க. இப்ப நிதிஷோட பைக்குக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்க மாதிரி தெரியுது. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ஃபுட்டேஜ் படி நிதிஷ்க்கு பின்னாடி உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த மாயா யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி பைக்ல நிதிஷ்க்கு பின்னாடி உட்கார்ந்திருக்கக்கூடிய மாயா வந்துட்டு வேற யாரும் இல்ல, சொல்லப்போனா மாயா அப்படின்ற ஒரு நபரே இல்ல, அது சௌமியா தான். ஆமா, அந்த பைக்ல நிதிஷ்க்கு பின்னாடி சௌமியா தான் உட்கார்ந்து போயிருக்காங்க. சௌமியா கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்ச அந்த சமயத்துல சம்பவம் நடந்த அந்த நேரத்துல நான் வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனா அன்னைக்கு ஃபுல்லா நான் வீட்டுல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நிதிஷ்க்கு பின்னாடி பைக்ல எப்படி இவங்க உட்காந்துட்டு போனாங்க, எதுக்காக சௌமியா வந்துட்டு போய் சொல்லணும்? இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் மறுபடியும் சௌமியாவை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இதுக்கடையில போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சௌமியாவுடைய கால் ரெக்கார்ட்ஸுமே அவங்களோட லொகேஷன்ஸுமே வந்துட்டு ட்ராக் பண்றாங்க. இப்படி செக் பண்ணதுல அக்டோபர் 21 நிதிஷோட மொபைல் வந்துட்டு எந்தெந்த லொகேஷனுக்குலாம் போயிருக்கோ அதே லொகேஷனுக்கு இவங்களோட மொபைல் சிக்னல்ஸும் வந்துட்டு டிராவல் பண்ணிருக்கு. இதுல இருந்து நிதிஷோட மொபைல் சிக்னல் வந்துட்டு போகிற வரைக்குமே கூட தான் சௌமியா இருந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்ப இது எல்லாத்தையுமே வச்சு இன்வெஸ்டிகேஷன்ல வந்து சொல்லுங்க, நிதிஷை நீங்க தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது கேட்ட சௌமியா வந்துட்டு இல்லவே இல்ல, இந்த கேஸை நீங்க சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக என் மேல அபாண்டமா பழி போடுறீங்க. நான் நிதிஷை லவ் பண்ண, எங்க 2 பேருக்கு இடையில என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, கல்யாணத்துக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்படி இருக்கிறப்ப நானே இதுக்காக நிதிஷை கொலை பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சமயம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இவங்க 2 பேரோட டவர் லொகேஷன் சிசிடிவி கேமராவில் நிதிஷ்க்கு பின்னாடி இவங்க பைக்கில் போறதுன்னு எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சிருக்காங்க. இதை பார்த்த சௌமியாவுக்கு பயங்கரமான ஷாக்கா இருந்தது. நம்ம மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேல நம்ம தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. சொல்லப்போன போலீஸ் ஆபீசர் சௌமியா கிட்ட இந்த விஷயத்த மட்டும் சொல்ல கிடையாது, சௌமியா நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மொபைல்ல கால் ஹிஸ்டரி, மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த டெலீட் பண்ண ஹிஸ்டரி, அவங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி வெளியில எடுத்திருக்காங்க. இப்படி எடுத்ததுல இவங்க டெய்லியுமே வந்துட்டு இன்னொரு நபர்கிட்ட பேசுறாங்க அப்படின்ற விஷயத்தை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நபர் கூட இவங்க எக்கச்சக்கமான தடவை பேசியிருக்காங்க, எக்கச்சக்கமான மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. இப்ப அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணப்ப அந்த நபருடைய பேர் வந்துட்டு ரோஹன் அப்படின்னு தெரியுது. இப்ப அக்டோபர் 29, 2012 நடந்த இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இதுக்கு மேல நம்ம பொய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி, ஆமா நானும் ரோஹன் அப்படின்றவரும் சேர்ந்துதான் நிதிஷை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போலீஸ் எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்க சௌமியா நடந்த எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம், லவ் பண்ணி என்கேஜ்மெண்ட்டும் நடந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு நிதிஷ் மேல சில சந்தேகங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்க நிதிஷ் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் நிதிஷ் வந்துட்டு ஷாப்பிங் மால்ல ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அந்த பொண்ணை இவரு Facebookலயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட போட்டோவுக்கு இவரு லைக்கும் போட்டிருந்தாரு. நான் அடிக்கடி அவருக்கு கால் பண்ணும் போதெல்லாம் அவரோட லைன் வந்து பாத்தீங்கன்னா பிஸியாவே இருந்தது, யார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்தது. நான் இதை பத்தி நிதிஷ் கிட்ட நிறைய பேசினேன், யார்கிட்ட பேசிட்டு இருக்க, யார் அந்த பொண்ணு அப்படின்லாம் கேட்டேன். இதனால நிதிஷ் வந்துட்டு என் மேல பயங்கர கோவத்தில் இருந்தான், நீ என்ன என் மேல சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி என்ன பயங்கரமா திட்டினான். நிதிஷ் வந்துட்டு என்ன சொன்னான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீ ஓவர் திங்கிங் பண்றதை நிறுத்து, நம்ம 2 பேருக்கு இடையில கல்யாணமே ஆக போகுது, என்ன முதல்ல நீ நம்ப பழகு, ட்ரஸ்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணான். எனக்கு அப்பையில இருந்தே நிதிஷ் மேல கோவம் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் நிறுத்தி அது இருக்கட்டும், இந்த ரோஹன் யார் அப்படின்னு கேக்குறாங்க. சௌமியா வந்துட்டு இந்த விஷயத்தை யோசிச்சு ரொம்பவே மென்டல் டிஸ்டர்பா இருந்ததாகவும் அந்த சமயத்துல இவங்க ரோகனை பார்த்ததாகவும் சொல்றாங்க. நாங்க அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பிச்சோம், அவன் எனக்கு ரொம்பவே ஆறுதலா இருந்தான். எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நாளடைவில் காதலா மாறிச்சு. அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணேன், நிதிஷ் கூட நம்ம வாழக்கூடாது, நம்ம ரோகனை தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த விஷயத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறது நிதிஷ் மட்டும்தான். நிதிஷை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அக்டோபர் 19, 2012 ரோஹனுக்கு ஒரு பப்ளிக் பூத்தில் இருந்து கால் பண்ணி நமக்கு குறுக்க இருக்கிறது நிதிஷ் மட்டும்தான், நிதிஷை நம்ம கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் பேசினேன். இதுக்கு ரோகனும் சம்மதம் சொன்னான். நிதிஷை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன், ஆனா எப்படி பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால எனக்கு சில கெமிக்கல்ஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தது. அதுவும் போக இதை பத்தி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைப்ரரி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வித்தியாசமான கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு விதமான விஷத்தன்மை இருக்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதோட பேரை வந்துட்டு நான் இங்க மென்ஷன் பண்ணல. இப்ப இந்த கெமிக்கல் காம்பவுண்டை நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் நிதிஷ்க்கு கால் பண்ணி உடனடியாக உன்னை பார்க்கணும், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். நிதிஷும் சரி இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பைக் எடுத்துட்டு வெளியில வந்தான். இப்படி பைக் எடுத்துட்டு வெளியில வந்தவன் நேரா என்னையும் பார்க்க தான் வந்தான். நான் வந்துட்டு அவனோட பைக்ல ஏறிக்கிட்டேன். 2 பேருமே வெளியில எங்கேயாச்சும் போலாமா, நம்ம அவுட்ரா எங்கேயாச்சும் போலாமா அப்படின்ற மாதிரி நான் கூப்பிட்டேன். அதுக்கு நிதிஷும் சரி எனக்கு மைண்டு கொஞ்சம் சரியில்லை போல இருக்கு, நம்ம பைக்ல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு வெளியில போனோம். இப்படி ரொம்ப தூரம் போயிட்டு இருந்த அந்த சமயத்துல எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நம்ம எதனாச்சும் ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். நிதிஷும் வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு கடையை பார்த்து அந்த பைக்கை நிப்பாட்டணும். இப்ப அங்க போன ஒரு
ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தான். அதுக்கப்புறம் அவன் பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் பைக்கில் அவனுக்கு பின்னாடி உட்காந்து அவனுக்கே தெரியாம அவன் கொடுத்திருந்த அந்த ஜூஸ் பாட்டிலை ஓப்பன் பண்ணி பாதி பாட்டிலை குடிச்சிட்டு மீதி பாட்டில்ல நான் ஒளிச்சு வச்சிருந்த அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்துட்டு கலந்தேன். இப்ப இன்னொரு இடத்துல அந்த பைக்கை நிறுத்தின அந்த சமயத்துல நான் பாதி ஜூஸ் குடிச்சிட்டேன், மீதி நீ கூட எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி அவன் கையில கொடுத்தேன். அவனும் அந்த ஜூஸை முழுசா குடிச்சான். குடிச்சிட்டு சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி பைக்ல ஏற்றி இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அதுக்குள்ள அவனுக்கு வயிறு சரியில்லை. வயிறுலாம் அவனுக்கு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சது. அவன் வழியில துடிச்சிட்டு இருந்தான். இதனால பயங்கரமா வாமிட் பண்ண ஆரம்பிச்சான். அவன் வலிக்குது வலிக்குது அப்படின்னு சொல்லி கத்தி வாமிட் பண்ணிட்டே இருந்தான். இந்த சமயம் எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அவனை தடுக்கணும் அப்படின்றதுக்காக என்கிட்ட இருந்த துணி எடுத்து அவனோட வாயில வச்சு அடைச்சான். நான் அடைச்ச அந்த சமயமே வந்து பாத்தீங்கன்னா அவன் பாதி அன்கான்சியஸ்ல தான் இருந்தான். இதுக்கப்புறம் நான் உடனடியாக ரோகனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு, சீக்கிரமா இப்போ வந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரோகனும் அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த லொகேஷனுக்கு வந்தான். இப்ப நிதிஷ் வந்துட்டு படுத்து கிடக்கான். எக்காரந்து கொண்டு இவன் உயிரோட வந்துடக்கூடாது அப்படின்றதுனால நான் நிதிஷோட கழுத்தை பிடிச்சி இறுக்கி நெரிச்சேன். இந்த சமயத்துல ரோகன் பக்கத்துல இருந்த ஒரு கல் எடுத்துட்டு வந்து நிதிஷோட தலையிலே வந்துட்டு அடி அடி நடிச்சான். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் உயிரோட இருக்கானா அப்படின்னு பாக்குறதுக்காக நாங்க மூக்குல கை வச்சு பார்த்தோம். இறந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சது. ஆனா இப்படி விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா இவன் யார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றதுனால கல் எடுத்து அவனோட முகத்தை வந்துட்டு பயங்கரமா சதிச்சு பக்கத்துல இருந்து ஒரு குழியில தள்ளிட்டு நாங்க கிளம்பிட்டோம். இந்த சமயம் தான் வேற எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நிதிஷோட பாக்கெட்ல இருந்து அவனோட பர்ஸ், போன் எல்லாத்தையுமே எடுத்தோம். ஒருவேளை இவன் தான் இறந்திருக்கான் அப்படின்றத போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சாலும் நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நிதிஷோட மொபைல்ல இருந்து எனக்கு மாயா அப்படின்ற ஒரு நபர் கூட நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜை வந்துட்டு அடிச்சேன். சொல்ல போனா அந்த மெசேஜை வந்துட்டு சௌமியா நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்றதுனால சௌமியாவுக்கு அமைச்சிருக்காங்க. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸோட இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இந்த எல்லா விஷயமே தெரிய வருது. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல இந்த கேஸ் பத்தி எல்லாருமே பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சௌமியாவுடைய அப்பா வந்துட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்றதுனால பயங்கரமான வக்கீல்லாம் வச்சு இந்த கேஸை வாதாடுறாரு. இப்ப பல காரணங்களை சொல்லி சௌமியாவுக்கு பெயில் வாங்கி சௌமியாவை வெளியில கூட்டு வராரு. ஆனா ரோகன் வந்துட்டு அந்த சமயத்துல ஜெயில தான் இருந்திருக்கான். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே வந்துட்டு பரவ ஆரம்பிக்குது. சௌமியா யாரு, இப்படிப்பட்டவங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியுது. சௌமியா வீட்டுல இருந்த அந்த சமயங்கள் எல்லாத்துலயுமே சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சௌமியாவை ரொம்ப விசித்திரமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒரு மோசமான விஷயத்த பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம வீட்டுல இருக்காளே அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சாங்க. இதனால சௌமியாவுக்கு வீட்டுல இருக்கிறது ரொம்பவே பிரஷரா இருந்திருக்கு. ஒவ்வொரு நாளுமே இதை நினைச்சு பயங்கர டிப்ரெஷனுக்குள்ள போயிருக்காங்க. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் சௌமியாவுடைய அம்மா, அப்பா, பிரதர் இவங்க 3 பேருமே ஒரு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்த அந்த சமயத்துல அவங்களுக்கே தெரியாம அந்த ரூமை வந்துட்டு லாக் பண்ணிட்டு ஹால்ல தற்கொலை பண்ணி இறந்து போறாங்க. அந்த ரூம்குள்ள இருந்த சௌமியாவுடைய அப்பா வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் சௌமியா வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயமே தெரியுது. இப்ப இந்த கொலைக்கு பெருசா பிளான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சௌமியா தான். இந்த கொலையை வந்துட்டு சௌமியாவோட ஐடியா தான் அப்படின்றது இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சது. அதுவும் போக கொலை பண்றதுக்காக இவங்க வந்துட்டு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பார்த்திருக்காங்க. எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி இவங்க தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஜூஸ்ல மருந்து கலந்து கொடுத்ததுமே வந்துட்டு இவங்க தான். நிதிஷ் இதை குடிச்சுதான் வந்துட்டு இறந்து போயிருக்காரு. இதுக்கப்புறம் தான் ரோகன் வந்துட்டு அந்த முகத்தை வந்து சதைச்சு உள்ள தள்ளுறான். இதுல நிதிஷ் வந்துட்டு இறந்து போனதுக்கு சௌமியா தான் காரணம், ரோகன் வந்துட்டு பெரிய அளவுல காரணம் இல்ல அப்படின்றதுனாலையும் கொலை பண்ண சௌமியாவும் இப்போ உயிரோட இல்ல அப்படின்றதுனாலையும் 2 வருஷம் கழிச்சு ரோகனையும் வெளியில விட்டுறாங்க. இந்த கேஸில் நம்மளுக்கு தெளிவா தெரிகிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓவர் பொசசிவ், ஓவர் திங்கிங். இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் உண்மையாலுமே இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இல்ல. ரொம்பவே கேஷுவலா தான், ஃப்ரெண்ட்லியா தான் ஒரு பொண்ணு கிட்ட பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு Facebookல போட்டோ போட்டிருக்கு அப்படின்றதுனால லைக் பண்ணிருக்காரு. ஆனா இதுக்கிடையில சௌமியா வந்துட்டு பயங்கரமா ஓவர் திங்க் பண்ணி பொசசிவ் ஆகி நிதிஷ் கூட விடாம பயங்கரமா சண்டை போட்டு அதுல அவங்களே பயங்கரமா டிப்ரெஸ் ஆகிக்கிட்டு அதுக்கு ஆறுதல் தேடுறேன் அப்படின்னு சொல்லி ரோகன் கூட போயிருக்காங்க. இதுல ஹைலைட்டான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கான், அவன் சரியே கிடையாது அப்படின்னு இவங்க யோசிச்சாங்க. ஆனா இவங்களும் அதே தான் வந்துட்டு ரோகனை வச்சு பண்ணிருக்காங்க. பொசசிவ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பா வரும். லவ்ல வந்துட்டு பொசசிவ் நிறையவே இருக்கும். ஆனா அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிட் இருக்கு. அந்த பொசசிவ்னஸ் வந்துட்டு சந்தேகமா மாறுறப்ப இங்க பல பிரச்சனைகள் வருது. இதனால 3 பேர்த்தோட குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல 2 பேர் வந்துட்டு இப்ப உயிரோடவே இல்ல. நிதிஷோட வீட்லயுமே அவங்க பையனை வந்துட்டு அவங்க பறி கொடுத்திருக்காங்க. சௌமியாவுமே வந்துட்டு இறந்துதான் போறாங்க. நம்ம கண்டினியூஸா நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். அந்த நிறைய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்றதுக்கு ஒருத்தன் தான் குறுக்க இருக்கான், இவனை வந்து கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சோம் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி சொன்ன யாருமே வந்துட்டு சந்தோஷமா இருந்தது கிடையாது. எல்லாருமே ஜெயிலுக்குள்ளதான் இருக்காங்க. எனக்கு இது வந்துட்டு ஃபர்தரா கொண்டு போறதுல விருப்பம் இல்ல, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி தோணல. நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் இந்த மேரேஜை வந்துட்டு கேன்சல் பண்ணிடலாம், எனக்கு இன்னொரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்றது சொல்லிட்டே போயிருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் நிதிஷ் வந்துட்டு உயிரோட வச்சு இருந்திருப்பாரு.
இதுல இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌமியா உயிரோடு இருந்த அந்த சமயத்துல இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட சொன்னது நிஜமாலுமே உண்மைதானு தெரியல. இவன் என்னை ஏமாத்திட்டான், அந்த கோவத்துல தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு உண்மையா அப்படின்னு கூட தெரியல. ஒருவேளை இவங்களுக்கு ரோகனை பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால கூட இந்த மாதிரியான ஒரு சப்பக்கட்டு கட்டி இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.